الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين وقال أيضا من قتل نفسا فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم اتقوا الشح فإنه أهلك من كان قبلكم أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமதியாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் பேச்சில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் மீது வாழ்க்கை எடுத்திருக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1445 ஆண்டின் 3வது ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 2வது ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நான் பேச இருக்கின்ற தலைப்பு ஒரு பகுதியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடும் சம்பந்தப்படுகிறது. இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு பண்பாக, இஸ்லாத்திலே வரவேற்கத்தக்க ஒரு குணமாக அது பார்க்கப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுகளிலே மிக குறைவாக பேசப்படுகின்ற அல்லது சிலர் பேசாமலேயே மறக்கடிக்கப்படுகின்ற ஒரு விடயம்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விருந்தோம்பல். 3 மலக்குமார்கள், ஒரு கருத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமையிலே மனித ரூபத்திலே 3 மலக்குமார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊரை அழிப்பதற்காக செல்கின்ற வழியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு குட் நியூஸ். இஸ்ஹாக் என்ற அந்த குழந்தை பிறக்க இருக்கிறது. சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்ஹாக் என்ற குழந்தை பிறக்கும் என்ற நன்மாராயத்தை சொல்லிவிட்டு செல்லுங்கள். இதற்கு முன்னால் கண்டிராத புதிய முகங்கள், முன்ன பின்ன தெரியாதவர்கள் 3 பேர் வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து அவர்கள் உட்கார்ந்தவுடன் வரவேற்று விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓடி சென்று ஒரு கொளுத்த ஒரு மாட்டு கன்றை அறுத்து உரித்து அதை துண்டாக்கி அல்லது எந்த அளவுக்கு அது தேவை அந்த அளவு வெட்டி நெருப்பிலே சுட்டு ரோஸ்ட் பண்ணி வந்தவர்களுக்கு விருந்தோம்பல் செய்கிறார்கள். வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளிகளை
எப்படி கவனிக்க வேண்டும் என்ற ஒரு பாடமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றிலே குர்ஆன் பேசுகிறது. அல் அஸாக ஹதீஸு பைத் இப்ராஹிம் அல் முக்ரமீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌரவமான விருந்தாளிகளுடைய செய்தி உங்களுக்கு கிடைத்ததா? கண்ணியமானவர்களே, சாப்பாட்டை முன்வைக்கிறார்கள். வீட்டுக்கு வருகின்றவர்களை விருந்து உபசாரங்களிலே, திருமண வைபவங்களிலே நாம் பிறருக்கு உணவளிக்கின்ற பொழுது அவர்களை எப்படி கவனிக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவத்தினூடாக அல்லாஹ் படித்தருகிறார். தேவையான தடுத்து சாப்பிடுங்க என்று போனை கிண்டி கொண்டிருக்கிறது அல்ல, ரிமோட்டில் பட்டன் நசுக்கிக் கொண்டிருப்பதல்ல. சாப்பிடுங்கள் எடுத்து கண்ணியமானவர்களே, அனிமல்ஸுக்கும் பேர்ட்ஸுக்கும் தீனி போடுவது போன்று வைத்துவிட்டு தேவையானதை சாப்பிடுங்கள் என்று சொல்லி கவனிப்பதல்ல விருந்து. அவர்கள் சாப்பிடவில்லை, அவர்கள் மலக்குமார்கள் என்று தெரியாது, மலக்குமார்கள் சாப்பிடுவது கிடையாது. ஆனால் மலக்குமார்கள் என்பது இவர்களுக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் சாப்பாடு ஏற்பாடு செய்திருக்க மாட்டார்கள். பலம்மா ஐதியகும் லா தஸிலு இலைஹி நக்கிரஹும், அவருடைய கரங்கள் கைகள் சாப்பாட்டின் பக்கம் செல்லவே இல்லை, கையை அவர்கள் சாப்பாட்டின் பக்கம் நீட்டவே இல்லை. நக்கிரஹும், கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தார்கள். வந்தவர்கள் யார், சாப்பிடுகிறார்கள் இல்லை. கண்ணியமானவர்களே, பிறகு தெரிய வந்ததும் ஒரு வகையான திடுக்கம், பயம், பல வார்த்தை பிரயோகங்கள். பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், நாங்கள் இப்படி போகின்ற பயணத்திலே உங்களுக்கு நன்மாராயம் சொல்வதற்காக வேண்டி வந்தோம். மலக்குமார்கள் தெரிந்தவுடன், அப்படி சொன்னவுடன் ஆறுதல் அடைந்தார்கள். கண்ணியமானுடைய சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், எப்பொழுதுமே பிறருடைய தேவைகளை, பிறருடைய கஷ்டங்களை, பிறருடைய பசியை, பிறருடைய தாகத்தை புரிந்து நடக்கின்ற ஒரு உன்னதமான தயால தன்மை இன்று குறைந்து வருகின்ற காலம். வீட்டுக்கு வருகின்றவர்களை இருப்பதை கொடுங்கள் என்றார்கள் நபி அவர்கள். வருகின்றவர்களும் வந்த விருந்தாளிகளும் வீட்டில் எதை வைத்தார்களோ சாப்பிட்டு விட்டு நன்றி செலுத்திவிட்டு துவா செய்துவிட்டு போங்கள் என்றார்கள். ஆனால் இன்று கண்ணியமானவர்களை விருந்தோம்பல் குறைந்து விட்டது. பிறருடைய பசி போக்குகின்ற பண்பு நம்மிடத்திலே மிக குறைந்து வருகிறது. சில குடும்பங்கள் பாரம்பரியமாக செய்து வருகிறார்கள். வீட்டுக்கு வந்தவர்களை சரியான முறையிலே கவனிப்பது, அவருடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்பது, அவர்களுடைய பசியை தாகத்தை புரிந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றிலே குர்ஆன் பேசுகின்ற மிக முக்கியமான நிகழ்வு. இதன் முன்னுரையாக நான் முன்வைத்தேன். பிரதானமான விடயம் என்னவென்றால் கண்ணியமானவர்களே, நபி அவர்களிடமும் சஹாபாக்களிடமும் இருந்த ஒரு உன்னதமான ஒரு பண்புதான் பிறருடைய நிலைமைகளை, தேவைகளை, கஷ்டங்களை புரிந்து அதற்கான நடவடிக்கை எடுப்பது, அதை நிறைவேற்றி கொடுக்க என்னால் என்ன முடியும், பிறருடைய தேவைகளிலே பங்கெடுப்பது, பிறருடைய கஷ்டங்கள் நெருக்கடிகளிலே பங்கெடுப்பது, பிறருக்கு கை கொடுப்பது. இந்த நிகழ்வினூடாக நான் அதைத்தான், வெறும் விருந்தோம்பல் மாத்திரம் அல்ல, யாருக்கு எந்த நேரத்தில் என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்கின்ற உன்னதமான ஒரு பண்பை நான் உங்களோடு கலந்துரையாட நினைக்கின்றேன். கண்ணியமானவர்களே, எனவே கொஞ்சம் உற்சாகத்தை கூட்டிக் கொள்வோம். ஆங்காங்கே கொஞ்சம் தூக்க மயக்கத்தில் இருப்பவர்கள் மன்னிக்க வேண்டும். நீங்கள் தூங்குவதை நான் கண்டால் எனக்கு தலைப்பு குழம்பும். எனக்கு ஒருவரை நான் கண்டாலும் இந்த இடத்தில் நீங்கள் தூங்குகின்ற ஒருவரை நான் கண்டால் நான் பேச வந்த டாபிக் யூடர்ன் போடும். மன்னிக்க வேண்டும், யாரும் தவறாக எடுக்க வேண்டாம். எடுத்தாலும் நான் சொல்வேன், இது கைலூலா தூங்குகின்ற நேரம் அல்ல. வெள்ளிக்கிழமை கைலூலா தூக்கம் ஜும்மா தொழுகைக்கு பின்னால் சஹாபாக்க சொல்கிறார்கள். மற்ற 6 நாட்கள் தான் லோரைக்கு முன்னால். அப்படித்தான் சொல்வதற்காலும் அதான் சொல்லப்பட்டு விட்டது, மன்னிக்க வேண்டும். இதை வளமையாக சிலர் பழக்கமாக்கி இருக்கிறோம். யார் கத்தீப் என்றே தெரியாத அளவுக்கு மன்னிக்க வேண்டும். மிம்பரில் ஏறும் பொழுது தூக்கம்,
இறங்கும் பொழுது தூக்கம், இக்காம சொன்னால் எழும்புவது, தொழுவிப்பை தலான் கொடுப்பது, எழுதி போவது. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இழிவாக கருதுகின்ற பண்பாட்டை விட்டு தூரமாக்குவானாக. அன்பானவர்களே, தயால குணம். தயால குணத்துக்கு அரபியிலே அல் ஜூத் என்பார்கள், அஸ்ஸஹா என்பார்கள், அல் கரம் என்பார்கள். அதுக்கு நேர் மாற்றமான குணம் பெரேத்தனம். எனக்கு மாத்திரம், என்னுடைய பசி மாத்திரம், என்னுடைய பேங்க் பேலன்ஸ் மாத்திரம், என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தால் போதும், எனக்கு வியாபாரம் நடந்தால் போதும், எனக்கு ஹயர் கிடைத்தால் போதும், எல்லா ஓர்டர்களும் எனக்குத்தான் வர வேண்டும், குர்பானி மாடா நான் தான், என்னிடம் தான் மாடு வாங்க வேண்டும், ஆடா என்னிடம் தான் வாங்க வேண்டும், மற்றவனுடைய வியாபாரத்தை உடைப்பே, அந்த கோஸ்டுக்கு விற்றாவது கஸ்டமரை உடைப்பே என்ற பெரேத்தனம் ஒரு முஸ்லிமுடைய பண்பல்ல. களிமா சொல்லி அந்த களிமாவை நம்பியவர் பெரேத்தையாக இருக்க முடியாது, செல்பிஷாக இருக்க முடியாது. என்னுடைய என்னுடைய எனக்கு என்னுடைய என்று பார்க்க மாட்டார், கொமனாக சிந்திப்பார். அதை எதை எடுத்தாலும் அவர் என்ன கமனான ஒரு சிந்தனை உள்ளவராக, பொதுப்படையாக சிந்திக்கக்கூடியவராக இருப்பார். நபி அவர்கள் இந்த பண்பில் நம்பர் 1, சஹாபாக்கள் அதுக்கு அடுத்து எல்லா இடங்களிலும். ஒரு உதாரணத்தை கொண்டு ஆரம்பிக்கிறேன். தாழ தன்னை வெறும் வியாபாரத்திலும் சாப்பாட்டில் மாத்திரமல்ல, எல்லா விடயத்திலும். உட்கார்ந்து இருக்கிறோம் சபையில், எத்தனையோ தப்புகள், இன்னும் ஒருவருக்கு உட்காருவதற்கு நடுவில் இடம் வைத்து காலை கையை விரித்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஒருவர் வருகிறார் இடமில்லாமல், நம் இருவருக்கும் இடையிலே உட்காருகிறார். இன்னும் கொஞ்சம் காலை அகற்றுவது பெரேத்தனம். காலை மடித்து ஒடுக்கி இடம் கொடுப்பது தயாளத்தனம். வித்தியாசம் விளங்கி இருக்கும். எக்ஸாம்பிள் விளங்கி இருக்கும். எங்கு இருக்கிறது காலை ஒடுக்கி, இதற்கு இலக்கும் அதுக்கும் குரான் இருக்கிறது. சபைகளில் உட்கார்ந்து இருக்கும் பொழுதோ அந்த சபையிலே ஒருவர் வருகிறார், கொஞ்சம் இடம் தாருங்கள் என்று கேட்கப்பட்டால் விசாலமாக மற்றவர்களுக்கு கொஞ்சம் உங்களை ஒடுக்கி நெருக்கி இடம் கொடுங்கள். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் விசாலத்தன்மை ஏற்படுத்துவார். சபையிலே ஒருவருக்கு இடம் கொடுப்பதால் வாழ்க்கையிலே விசாலத்தன்மை ஏற்படும். இல்லாவிட்டால் நாமும் டைட்டாக மற்றவர்களையும் டைட்டாக்கினால், நாமும் மற்றவர்களோடு ஹார்டாக நடந்து கொண்டால், ஹாஷாக நடந்து கொண்டால், அல்லாவும் அது போன்றுதான் நம்மோடு நடப்பார். எல்லாமே டைட்டாகத்தான் இருக்கும், உள்ளமும் கல் நெஞ்சமாகத்தான் இருக்கும். அழகான ஒரு உதாரணம் நான் சொல்ல வந்ததுக்கு முன்னால் சொல்கிறேன். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாகி இருக்கிறார்கள், ஜனாஸா வைக்கப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் பின்னால், நபி அவர்கள் முன்னால் வேகமாக ஓடுகிறார்கள். எதற்கு? சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாஸாவுடைய கடமைகளை செய்ய வேண்டும், மலக்குமார் முந்தி விடக்கூடாது சொன்னார்கள். ஹந்தராவுடைய ஜனாசாவுக்கு மலக்குமார் முந்தி சென்று அவருடைய விடயங்களில் ஈடுபட்டதை கொண்டு ஈடுபடாமல், மலக்குமாரை விட நான் முன்னால் சென்று சாதுடைய ஜனாசாவுடைய குளிப்பாட்டுவதை, கஃனிடுவது போன்ற விடயங்களை செய்ய வேண்டும் என்று ஓடுகிறார்கள், வேகமாக போகிறார்கள். கண்ணியமானே, அறையில ஜனாசா, மஸ்ஜிதோடு ஒரு அறை கட்டி இருந்தார்கள், அந்த அறையில ஜனாசா இருக்கிறது. சஹாபாக்கள் எல்லாரும் வெளியே நிக்க சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் உள்ளே போகிறார்கள். சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், அந்த ரூமில யாரும் கிடையாது, ஜனாசாவும் நபியவர்களும் மாத்திரம், ஜனாசாவும் நபியவர்களும் மாத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரூமுக்குள் போகின்ற பொழுது, ஜனாசாவுக்கு பக்கத்தில் போகின்ற பொழுது, பெரிய ஒரு கிரௌடுக்கு மத்தியிலே, பெரிய ஒரு சன நெரிசலுக்கு மத்தியிலே புகுந்து புகுந்து போவது போன்று ஒடுங்கி நெளிந்து, அப்படி ஒரு கிரௌடான நிலைமையிலே நாம் நடந்து போவோமே, அது போன்று போகிறார்கள். வந்தவுடைய சஹாபாக்கள் கிடையாது, சொல்ல யாரும் இல்லை, நீங்களும் அந்த ஜனாசாவில் தான், நீங்கள் மாத்திரம் தான், ஏன் நெருங்கி ஒடுங்கி புகுந்து புகுந்து போவது போன்று நெளிந்து சென்றீர்கள்? இல்லை, சாதுடைய ஜனாசாவுக்கு 70,000 மலக்குமார்கள் பூமிக்கு இறங்கி இருக்கிறார்கள். முதலாவது தடவை இறங்கிய மலக்குமார்கள், புதிய மலக்குமார்கள். விடயம் அதுவல்ல, எனக்கு இடம் கிடைக்கவில்லை,
எனக்கு இடம் இல்லை. அந்த அளவு மலக்குமாருடைய கிரவுட். ஒரு மலக்கு தன்னுடைய ரெக்கையை ஒடுக்கி மடித்து எனக்கு இடம் தந்தார். இது எக்ஸாம்பிள். இது மலக்குமார் கூட நபியவர்களுக்கு தன்னுடைய ரெக்கையை மடித்து ஒடுக்கி நபியவர்கள் உட்கார வேண்டும் என்ற இடம் கொடுத்தார்களே, இதுதான் என்னுடைய தலைப்பு. தாராள தன்மை. இடம் தர மாட்டேன், அகட்டி விரித்து உட்காரவில்லை. கண்ணியமான, இதுதான் பிளெக்சிபிள், நெகிழ்வு தன்மை. எல்லா விடயங்களிலும் பிறரையும் அனுசரிக்கின்ற தன்மை. இதான் நான் சொல்லிக் கொண்டு வந்த விடயம். எல்லா எனக்கு கிடைப்பது மற்றவருக்கும் கிடைக்கட்டும், பரவாயில்லை, நல்லா இருக்கட்டும். சில டிவியில் ஸ்டாண்டுகளிலே ஒன்றன் ஒன்றாக ஒரு முறை வந்து வைத்திருப்பார்கள். அது நல்ல ஒற்றுமைதான் உண்மையிலே. அடுத்தது இவருக்கு தான் ஹயர் வர வேண்டும், அவருக்கு தான் ஹயர் வர வேண்டும். ஹயரை முடித்து விட்டு வந்தால் பின்னால் நிற்க வேண்டும். 10 பிரிவில் நிற்கிறது என்றால் போனவர் 10வது வந்து நிற்க வேண்டும். 2வது நபர், 3வது நபர். நல்ல அழகான ஒரு ஒற்றுமை தான் அது. சில இது ஒரு உதாரணம், இவர்களை நான் குறை சொல்லவில்லை. சில ஸ்டாண்டுகள் பெரேட்டத்தனம் உள்ள ஸ்டாண்டுகள். ஒருவர் வருகிறார், பயணி வருகிறார், 200 ரூபாய்க்கு ஹயர் பேசுகிறார். இவர் பக்கத்தில் இருக்கிறார். 200 ரூபாய் தாங்களே கூட. பக்கத்தில் இருப்பவர் 150 தாங்க, 150 தாங்க, வாங்க வாங்க வாங்க, 100 ரூபாய் தாங்க, 100 ரூபாய் தாங்க, வாங்க வாங்க. பெரேட்டத்தனம். அவராக உங்களிடம் வந்து பேசினால் பரவாயில்லை, 150 ரூபாய் தாங்க. அவனுடைய 200 ரூபாவுடைய அயரை உடைத்து 150 ரூபாய்க்கு நான் கொண்டு போக வேண்டும், பரவாயில்லை, 100 ரூபாவுக்காவது நான் ஏற்றி கொண்டு போக வேண்டும். இவனுக்கு ஹயர் கிடைக்க கூடாது என்று கட்டுவோம் என்றால் பெரேட்ட பிடித்த த்ரீல் டிரைவர். கஸ்டமர் ஒரு பெரிய ஆர்டர் எடுக்கின்ற ஒருவர் ஒரு கடைக்குள் போகிறார். எதிர்கடையிலிருந்து நோட் பண்ணுகிறார். சரி, இவர் எதற்கு போகிறார், இந்த பொருள் எடுக்க போகிறார். கால் பண்ணுவது, நான் பேசுற மாதிரி காட்டிக்கொள்ள வானம். எவ்வளவு சொல்றாரு? 100 ரூபாய் சொல்றாரு. முள்ள கதையை மாத்திட்டு வாங்க 80 ரூபாய் தாரன். நடப்பதில்லையா இந்த கீழ்த்தரமான செயல்கள்? பெரேட்டத்தனம், மற்றவனை வாழ விடாத பெரேட்டத்தனம், மற்றவனுடைய வயிற்றிலே அடிக்கின்ற கருமித்தனம், நான் மாத்திரம்தான் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு வகையான கேவலமான ஒரு பண்பு. சொல்ல வந்த உதாரணம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரை பல தலைப்புக்கு பொருத்தம் இந்த இடத்தில் நான் சொல்கிறேன். எல்லா விடயங்களிலும் ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்க வேண்டும். இறுக்கம், டைட், ஒரு ஹார்ட்னஸ் எப்பொழுதும் இருக்கக்கூடாது. எதற்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். கல் போன்று, இரும்பு போன்று. மூமின்களை பற்றி நபி சொன்ன உதாரணம், அல் முஃமினூன ஹய்யினூன லய்யினூன். மூமின்கள் சாஃப்டானவர்கள், பிளெக்சிபிள் ஆனவர்கள். கல் ஜமலில் ஆனிப், சொந்தக்காரனை கட்டுப்படுகின்ற மூக்கணான் கையில் கட்டப்பட்ட ஒட்டகம் போன்று, ஒரு கெமல் போன்று. அந்த கெமல் என்ன செய்யும்? இழுத்தால் இழுபட்டுக் கொண்டு போகும், படுக்க வைக்கப்பட்டால் படுக்கும். இங்கீத இங்கால், அவர் இழுத்துக் கொண்டு போனால் இழுபட்டு செல்லும். நம்முடைய வாகனம் கியர் விழாவிட்டால், பிரேக் படாவிட்டால் என்ன நடக்கும்? நமக்கு கட்டுப்படாத வாகனம் நம்மை அழிக்கும். நமக்கு கட்டுப்படாத வாகனம் நம்மை ஆம்புலன்ஸில் ஏற்றும். நமக்கு கட்டுப்படாத வாகனம் நெட்வாட்டுக்கு அனுப்பும். வாகனம் எல்லாமே சீராக சிறப்பாக கியரில் இருந்து பிரேக்கில் இருந்து எல்லா எக்ஸலேட்டரும் சரியாக கொடுக்கின்ற பொழுதுதான் வாகனத்தில் நாம் நினைத்த இடத்தில் இறங்கலாம், ஸ்டாப் பண்ணலாம், பிரேக் அடிக்கலாம். ஒட்டகம், கட்டுப்படுகின்ற ஒட்டகம், இங்கீத இங்காத, அதை ஓட்டி சென்றால் செல்லும். பிரேக் பிடித்து வாகனத்தை பார்க் பண்ணுவது போன்று ஒரு இடத்தில் அந்த ஒட்டகத்தை நிறுத்தினால், அது கட்டினால் அந்த ஒட்டக சொந்தக்காரர்கள் கட்டப்படும். இது போன்ற ஒரு மிருதுத்தன்மை உள்ளவர்களாக, இழுத்தால் வரமாட்டேன், உட்கார வைத்தாலும் உட்கார மாட்டேன் என்ற ஒரு அடம், ஒரு பிடிவாதம், ஒரு கல்நெஞ்ச போக்குள்ளவராக ஒரு மூமின் இருக்க முடியாது. தலைப்பு விளங்கி இருக்கும். அப்துல்லா இப்னு அப்பாஸ் கண்டவர் ஒருவர் ஏசினார். காரணம் இல்லாமல் ஏசுகிறார். சரி, அறிவாளி,
நபியுடைய சாச்சாவுடைய மகன், அன்பான கண்ணியமான நபியோடைய குறைஷி வம்சம். அன்பானவர்களே, அவருடைய வாயை மூட வைப்பதற்கு இவர்கள் அதைவிட ஹார்டாக ஏற்றவில்லை, அதைவிட காரமாக ஏற்றவில்லை. உங்களுக்கு வாய் இருக்குது, எங்களுக்கு வாய் இருக்குது, எங்கட வாயை திறந்தால் விளங்கும். இல்லை, ஹிக்மத். அந்த ஹிக்மத் தன்னுடைய சில விடயங்களை சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட சொன்னார்கள். ஏனப்பா என்னை அநியாயமாக ஏற்றுகிறாய்? என்னோட 3 நல்ல தன்மைகள் இருக்கிறது, நல்ல குட் ஹேபிட், நல்ல தன்மைகள் 3 இருக்கிறது. என்ன? நான் நபியுடைய துஆவுடைய பரக்கத், எனக்கு குர்ஆனில் ஒவ்வொரு ஆயத்துக்கும் விளக்கம் தெரியும். பெருமைக்கு சொல்லவில்லை, எனக்கு தெரியும். எனக்குத்தான் தெரியும் என்று நினைப்பு எனக்கு கிடையாது. எனக்கு மாத்திரம்தான் குர்ஆனுடைய விளக்கம் தெரிய வேண்டும். எல்லோரும் குர்ஆனுடைய விளக்கம் என்னிடம் மாத்திரம்தான் கேட்க வேண்டும். என்னை விட்டால் ஆள் இல்லை என்று அல்லாமத்துக்குள் சகலகலா வல்லவன் என்ற பெருமை என்னிடம் கிடையாது. எனக்கு தெரிந்தது போன்று எல்லோருக்கும் குர்ஆனுடைய விளக்கம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தாராள தன்மை. நான் தான் அறிவாளி, நான் தான் டிகிரி ஹோல்டர், நான் தான் BA, நான் தான் MA, நான் தான் கலாநிதி, நான் தான் ப்ரொஃபசர், நான் தான் பண்டிதர் என்ற அந்த இறுக்கமான பண்பிடம் இல்லை. என்னை போன்ற குர்ஆனுடைய விளக்கம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற தாராள தன்மை நடந்திருக்கிறதப்பா. ஏன் என்னை ஏற்றுகிறாய் அநியாயமாக? இரண்டாவது விடயம், ஒரு ஊருக்கு நல்ல மழை பொழிகிறது என்று கேள்விப்பட்டேன், நல்ல ரெய்னிங். அந்த ஊரில் எனக்கு ஒரு ரிலேட்டிவும் கிடையாது, அந்த ஊரிலே என்னுடைய ஒரு அனிமலும் கிடையாது. அந்த மலையிலே முளைக்கின்ற புல்லை தின்வதற்கு, அந்த மலையின் மூலம் பயனடைவதற்கு அந்த ஊரில் எனக்கு எந்த விவசாய நிலங்களும் கிடையாது. யாரோ ஒரு ஊருக்கு, யாருடைய ஊருக்கு என்னுடைய ரிலேட்டிவும் இல்லாத, என்னுடைய எந்த ஃபார்மும் இல்லாத, என்னுடைய அனிமல்ஸுகளும் அங்கு இல்லாத, எனக்கு எந்த கனெக்ஷனும் இல்லாத ஒரு ஊருக்கு தேவையான அளவு நல்ல மழை பெய்கிறது என்று கேள்விப்பட்டால் மறு அர்த்தம் என்ன தெரியுமா? அவர்கள் வெளியிலே சொல்லாவிட்டாலும் என்னுடைய ஊருக்கு மழை பெய்யாவிட்டாலும் அவர்களுக்கு பெய்வதை நினைத்து சந்தோஷப்படுவேன். அவர்களுக்கு மழை பெய்வது, அவர்களுக்கு நல்ல விவசாயம் செழிப்பது, அவர்களுடைய கால்நடைகள் நல்லா வளருவது, அவர்களுடைய எல்லா விடயங்களும் ஃபார்ம் எல்லாம் நல்ல முறையில் அறுவடை கிடைப்பது எனக்கு சந்தோஷம் அப்பா. யாரோ ஒரு ஊருக்கு மழை பெய்வது எனக்கு பொறாமை அல்ல, சந்தோஷம். ஒரு ஊருக்கு நல்ல ஆட்சி கிடைத்திருப்பதாக, நீதியான நேர்மையான ஒரு தலைமைத்துவம், ஒரு லீடர்ஷிப் கிடைத்திருப்பதாக கேள்விப்படுகிறேன். அந்த ஊர் எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் அந்த ஊரிலே கிடையாது. அப்படி ஒரு ஊருக்கு நீதியான நேர்மையான நல்ல தாராள தன்மை உள்ள ஒரு ஆட்சியாளர் கிடைத்திருக்கிறார் என்று எனக்கு கேள்விப்பட்டால் அதுவும் எனக்கு சந்தோஷம். இந்த 3 தன்மைகளுள்ள எனக்கா ஏற்றுகிறாய்? கண்ணியமானே, இதுதான் நான் பேசிக்கொண்டு வருகின்ற விடயம். அரைவாசி கொத்துபாய் முடித்து விட்டேன். கொஞ்சம் மனசை விசாலப்படுத்துவோம், தாராள தன்மையை கொண்டு வருவோம், பிறரும் வாழ வேண்டும் என்ற நல்ல விசால மனப்பான்மையை கொண்டு வருவோம். சகாவுன் நஃப்ஸ், கரமுன் நஃப்ஸ். கண்ணியமானே, எப்பொழுதுமே ஒருவருக்கு போதுமான ஒரு உணவு கிடைத்தாலும் இன்னும் ஒருவரோடு ஷேர் பண்ணி பங்கிட்டு சாப்பிடுகின்ற பண்பு சஹாபாக்கள் உன்னதமான பண்பு. ஹாத்தமுஸ்ஸாயி என்ற முன்னைய காலத்தில் மனிதர் இருந்தார். அவர் கொடைத்தன்மையிலே, விருந்தோம்பலிலே பிரபலியம். அவரை பற்றி வருகிறது, அவருடைய வீட்டில் எந்த நாளும் அண்டா அடுப்பில் தான் இருக்கும். அண்டா கணக்கிலே சமைத்துக் கொண்டே இருப்பார். ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, விருந்தாளிகள், பிரயாணிகள் எல்லோருக்கும் அவருடைய வீட்டில் சாப்பாடு கிடைக்கும். யார் வந்தாலும் அவருடைய வீட்டில் எந்த நேரமும் அந்த சாப்பாட்டு நேரத்திலே சாப்பாடு இருக்கும். எந்த நேரத்திலும் அவருடைய அடுப்பு நூறாது. அவருடைய மகன் தான் அதீபுன் ஹாசன் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபி. தாராள தன்மை, சேர்த்து ஒளித்து ஃப்ரிட்ஜ் நிறைந்து சில உணவுகளை சமைக்காமலே டஸ்ட்பினுக்கு போகின்ற சில வீடுகளும் இருக்கிறது. தன்னுடைய பிரிட்ஜ் அடுத்த வீட்டு பிரிட்ஜ் நிறைக்கின்ற காலம் நிறைந்தும் இருக்கிறது. சில வீடுகளுக்கு கண்ணியமானே, நம்முடைய வீட்டுக்கு உதவியா 10 கிலோ கிடைத்திருக்கிறது, நம்முடைய வீட்டுக்கு 5 கிலோ, நம்முடைய வீட்டுக்கு 15 கிலோ, சில வீடுகளுக்கு 1 கிலோ, சில வீடுகளுக்கு அரை கிலோ, சில வீடுகளுக்கு கிடைத்திருக்காது. அதான் இணைத்த தலைப்பு. தாராளத்தன்மை வேண்டும்.
ரொட்டியை கை சாப்பிட ரொட்டியை கை எடுத்துக்கொண்டு யாராவது இருக்கிறவர்களை ஷேர் பண்ணுவதற்கு தெரிகிறார்கள். ஷேர் பண்ணி சாப்பிடுவதற்கு, பங்கிட்டு சாப்பிடுவதற்கு. மனிதர்கள் யாரும் இல்லை அந்த இடத்தில். மனிதர்கள் யாரும் இல்லாத இடம் அல்லது தேவை இருந்தவர்களிடம் சாப்பாடு இருந்திருக்கும். பசியாளி சாப்பாடு உள்ளவர், சாப்பாடு தேவைப்படுவர் யாருக்கு சரி பார்த்தால் யாரும் இல்லை. பக்கத்திலே பார்த்தார்களா, எறும்புகள் லைனிலே செல்கிறது. எறும்புகள் லைனிலே செல்கின்ற அந்த எறும்பு அந்த கூட்டத்தை கண்டு ரொட்டியை பொடி பொடியாக குடுவாக்கி சிறிய சிறிய துண்டுகளாக அந்த எறும்புக்கு தூவுவது போன்ற சைஸுக்கு ஆக்கி அந்த ரொட்டியை ஆப்படுத்து எறும்புக்கு தூவி விட்டு சொன்னார்களாம், எறும்பும் நம்முடைய நெய்பர், எறும்பும் நம்மோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு இனம், எறும்புக்கு நான் சாப்பாடு போடுகிறேன். தாராள தன்மை. சஹாபாக்கள் அதிகமானவருடைய பண்பு இதுதான். கண்ணியமான எந்த விடயத்திலும் குறுகிய மனப்பான்மை, இறுக்கமான மனசு, கல் நெஞ்சம் வரக்கூடாது. கல் நெஞ்சக்காரர்கள் யார் என்று குர்ஆனில் பெரும்பாலும் 2 சாரர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஒன்று யூதர்கள், அடுத்தது முனாஃபிகீன்கள். இந்த தன்மை உள்ளவர்களிடம்தான் இறுக்கம் இருக்கும். ஒரு டைட், எப்பொழுதுமே டைட்டான பண்பு, பிளெக்சிபிள் இல்லை, எங்கும் விட்டுக் கொடுக்காத, யாருக்கும் எதையும் விட்டுக் கொடுக்காத, எப்படியாவது நான் அடைய வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு ஒரு டார்கெட் வைத்து பாடுபடுவார்கள். யார்? இந்த தன்மை உள்ளவர்கள், உள்ளத்திலே ஈரம் இல்லாதவர்கள். அன்பானவர்களே, கல்லை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறார், சில கற்கள் இருக்கின்றன, அதிலிருந்து ஓட்டப்பொருள் வெளியாகின்றன, நீரூற்றுகள் வெளியாகின்றன, மக்களிலே சிலர்கள் அதை விட கல் நெஞ்சம் என்று சொல்கிறார். சில கற்கள் கூட, கற்பாறைகள், மலைகள் கூட தண்ணீர் வீரிட்டோடுவதற்கு இடம் கொடுத்திருக்கிறது வெடித்து. சில மக்கள் இருப்பார்கள் கல் நெஞ்சக்காரர்கள், இதைவிட கடினமானவர்கள் என்றும் அந்த சாயலில் எல்லாம் பேசுகிறார். அன்பானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே பிறருடைய நிலைமைகளை அனுசரித்து நடந்தார்கள். எந்த நிலைமையிலும் தனக்கென்று தன்னுடைய பசி, தன்னுடைய தேவை, தன்னுடைய லக்ஸரி, தன்னுடைய சொகுசென்று நபியவர்கள் ஒரு பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தித்தது கிடையாது. பங்கெடுப்பார்கள். மக்களுடைய தேவைகளிலே, கஷ்டங்களிலே தாராள தன்மையோடு நடந்து கொண்டார்கள். சஹாபாக்களும் அப்படித்தான். ஒரு கருத்தில் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு என்னொரு கருத்தில் அன்சாரி சஹாபி இருக்கிறது. கேள்விப்பட்ட நிகழ்வுதான். படிப்பினை எடுப்போம். என்னை போன்று நான் ஒரு வியாபாரியா, அதை போன்று மற்றவனுக்கு வியாபாரம் நடக்கட்டும். நான் ஒரு தொழிலாளியா, அவருக்கு நான் உதவி செய்வேன். நான் நல்ல வியாபார துறையில் நல்ல ஐடியா உள்ளவனா, மற்றவர்களை முன்னேற்றுவதற்கு ஐடியாக்களை கொடுப்பேன். யாராவது ஒரு புதிய கடை திறந்து பொருட்கள் வாங்க வருகிறாரா, மசூரா பண்ண வருகிறாரா, அவரை நான் மோட்டிவேட் பண்ணுவேன், அவரை டெவலப் பண்ணுகின்ற வழியை பார்ப்பேன். இதெல்லாம் கை வைக்க வானம், நாங்க பரம்பரை செய்யறோம், ரொஸ்தாகும், வேற என்ன சரி பாருங்க, உள்ளே வேறொரு கருத்தை மறைத்து அவரை கட்டிவிட மாட்டார். மோட்டிவேட் பண்ணுவார், தூக்கி விடுவார், கை கொடுப்பார். குழியிலே விழுந்தவரை குழிக்குள்ளே வைத்து கான்கிரீட் போட மாட்டார், குழியிலிருந்து வெளியே எடுப்பார். இதுதான் முஸ்லிம். பிறரை தள்ளிவிட்டு, பிறருக்கு குழி தோண்டி விட்டு, பிறரை அழித்து ஒழித்து அட்ரஸ் இல்லாமல் ஆக்கி, என்னுடைய பிராண்டும், என்னுடைய லோகோவும், என்னுடைய என்ன பிளாக்கும், என்னுடைய அந்த அடையாளமும் முன்னே மேலே வர வேண்டும் என்று ஒரு முஸ்லிம் சிந்திக்க மாட்டார். எப்பொழுது மற்றவர்களை இணைத்துக் கொண்டு செல்வார். ஒரு பில்டிங் போன்று பிறருக்கு உதவி செய்வார், தூணாக உதவி செய்வார், சுவராக உதவி செய்வார், கூரையாக உதவி செய்வார், பவுண்டேஷனாக உதவி செய்வார். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கிறதா, பினிஷிங் பண்ணி கொடுப்பார். அதை கண்டாலும் டெக்கரேட் பண்ண தேவையா, பண்ணி கொடுப்பார். எந்தெந்த கட்டத்திலே யாருக்கு என்ன உதவி தேவையோ அதை செய்து கொடுப்பார். கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தர்தாவை சொல்ல வந்தேன். அன்சாரி சஹாபி, நபியோட ஒரு விருந்தாளி வருகிறார். யார் இவருக்கு விருந்து கொடுப்பது என்று, இரவு சாப்பாடு நான் கொடுக்கிறேன். அவருடைய வீட்டு நிலைமை அவருக்கு தெரியும். வந்தார், மனைவியை கேட்டார், என்ன சாப்பாடு இருக்கிறது? எனக்கு உங்களுக்கு போக பிள்ளைகளுக்கு சாப்பாடு தான் இருக்கிறது, எனக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லை. பிள்ளைகளுக்கு ஊட்டுகின்ற உணவு, நம்முடைய பாசை பிள்ளைகளுக்கு சேர்த்துகின்ற சாப்பாடு. பரவாயில்லை அவை நபியவர்களுடைய விருந்தாளி, இன்று வெறும் வைத்தோடு அனுப்ப முடியாது, நான் பொறுப்படுத்தி கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன், அதை வையுங்கள். வைத்துவிட்டு விளக்கு லேம்பை
சரி செய்வது போன்று கூட்டி குறைப்பது போன்று அணைத்து விடுங்கள், லாம்பை நூத்து விடுங்கள். எதற்கு? நானும் உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிடுவது போன்ற எக்ஷன் காட்டுகிறேன். அவர் எல்லா சாப்பாடையும் சாப்பிடட்டும். நான் சாப்பிடுவது போன்று எக்டிங் காட்டிக் கொண்டிருக்கிறேன், சாப்பிடுவது போன்று பாசாங்கு செய்து கொண்டு நடித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் சாப்பிடட்டும். இருட்டோடு இருக்கிறார். அவர் நினைத்தார் வீட்டுக்காரரும் சேர்ந்து சாப்பிடுகிறார், என்னோடு தான் சுப்ராவில் இருக்கிறார். கண்ணியமானே, அப்படியே சாப்பிட்டு முடித்து விட்டு போகிறார்கள். அடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், என்னப்பா அந்த மாதிரி கவனிச்சிருக்கிறீங்க விருந்தாளிய? அந்த மாதிரி ஹைஃபை கவனிப்பாமே, டாப் லெவல் டாப் கிளாஸ் கவனிப்பாமே. இல்லை யார சொல்லலாம், அப்படியான ஒரு விருந்து இல்லையே. என்னுடைய மனைவிக்குரிய சாப்பாடு கூட இல்லை. பிள்ளைகளுடைய உணவை கொடுத்துதான் விருந்து கொடுத்தோம். என்ன கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் பார்க்கவில்லை, எந்த கட்டத்தில் கொடுத்தார்கள், எந்த சிச்சுவேஷனில் கொடுத்தார்கள், எந்த கட்டத்திலே இந்த பசியாளியுடைய பசியை போக்கி தாராள தன்மையோடு நடந்து கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் பார்த்தார். இன்னல்லாஹ் லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அம்வாலிக்கும் வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். தோற்றத்தையோ வெளித்தோற்றங்களையோ உங்களுடைய பண வசதிகளோ பொருளாதாரங்களை அல்லாஹ் பார்ப்பதில்லை, உள்ளத்தை பார்க்கிறான், செயலை பார்க்கிறான். செயல் விருந்து, உள்ளத்தில் தேவை, பிள்ளைகளுக்குரிய சாப்பாடு, பிள்ளைகளை சமாளித்து படுக்க போட்டு விடுங்கள், உறங்க செய்யுங்கள், இவர்களுக்கு கொடுப்போம் என்று கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, ஏன் யாரும் சொல்லலாம் இப்படி கேட்கிறீர்கள்? இல்லை, உங்களுடைய குடும்பத்தை பாராட்டி புகழ்ந்து குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் இறக்கியிருக்கிறார். பிள்ளைகளுடைய உணவை மனசிருந்தது கொடுத்தார்கள். அல்லாஹ் பாராட்டி இன்று வரைக்கும் எத்தனையோ தொழுகைகள் ஓதப்படுகின்ற, எத்தனையோ பேர் உலகத்தில் ஓதுகின்ற அந்த குடும்பத்தை பாராட்டி அல்லாஹ் வல்லது சபவோத்தார வலிமா என்ற அந்த ஆயத்திலே தங்களுக்கு பசி பட்டினி வறுமை சிரமம் இருந்தும் தாராள தன்மையோடு மற்றவர்களுடைய பசியை முற்படுத்தி அவர்களுக்கு உணவளித்து பசி போக்கினார்கள். அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து வெற்றியாளர்கள், ஜெயம் பெற்றவர்கள், வாழ்க்கையிலே சக்சஸ் ஆனவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். முடிக்க நினைக்கிறேன். எல்லா விடயங்களில் எப்படி பார்த்தால் பிறருக்கு நாம் ஹெல்ப் பண்ணும் பொழுது அல்லாஹ் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். பிறருடைய தேவைகளிலே பிறருக்கு என்ன தேவை என்று பார்த்து நாம் செய்து கொடுக்க முன்வரும் பொழுதோ நம்முடைய தேவைகள் நம்மை விட அல்லாஹ்வுக்கு தெரியும். அடுத்த நிமிடம் நமக்கு என்ன தேவைப்படும் என்று நமக்கு தெரியாது. அடுத்த ஒரு மனுஷியாலத்திலே என்ன தேவைப்படும் தெரியாது. நாளை என்ன தேவை ஏற்படும் தெரியாது. ஆனால் ரூஹு பிரியும் வரைக்கும் உலகத்திலே இருக்கின்ற காலமெல்லாம் என்ன தேவை எப்பொழுது வரும் என்று படைத்த அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த அல்லாஹ் நம்முடைய தேவைகளை ஃபுல்பில் பண்ணுவான், கம்ப்ளீட் பண்ணுவான், நிறைப்பான், நிவர்த்தி செய்வான். எனவே இந்த தயாளத்தன்மையை இந்த துல்ஹஜ் மாத படிப்பினையிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தாராளமாக 3 பேர், ஆனால் அவர்கள் ஒரு மாட்டு கன்றையை அறுத்து, அதிலும் சமீன் கொளுத்த மாட்டுக்கன்றை அறுத்து வந்தவர்கள், முன்ன பின்ன தெரியாதவர்கள், ஆள் பார்த்து கவனிக்கவில்லை, தெரிந்தவர்களை கவனிக்கவில்லை. இதை ஒரு சிந்தனை கருத்தை முன்வைத்து முடிக்கிறேன். திருமண வைபவங்கள் வழிமாக்களிலே பார்க்கிறோம். சில டேபிள்களிலே கொசுகொடை சொல்வார்கள். கொசுகொடை போன்று ஒரு டேபிளில் இருப்பவர்கள் 12-10 பேர் தான், 5 பேர் 6 பேர் அந்த டேபிளை கவனிப்பார்கள். ஏன்? விஐபி டேபிள், விவிஐபி டேபிள், அது கொஞ்சம் வசதி படைத்தவருடைய டேபிள். சாதாரண மக்கள் இருக்கின்ற அமர்ந்திருக்கின்ற டேபிள் பக்கம் திண்டியா, உண்டியா, குடிச்சியா, எடுத்தியா கேட்க பார்க்க யாரும் இல்லை. அந்த டேபிளுக்கு எத்தனையோ பிளேட்டுகள் மாறி மாறி வரும். அது தேவையானது எல்லாம் வரும். என்னுடைய கண்ணியமானவர்களை கவனிக்கத்தான் வேண்டும். மற்றவர்களை கவனிக்காமல் அப்படியாக ட்ரீட் பண்ணுவது இஸ்லாம் வரவேற்க ஒன்றல்ல. ஏன் சொல்லுகிறேன் என்றால், வந்த 3 பேரும் வாழ்க்கையில இதற்கு முன்னால் யார் என்று தெரியாதவர்கள். ஆனால் ஒரு பெரிய கொளுத்த மாட்டை அறுத்து ரோஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வைத்தார்கள், சாப்பிடுங்க. பிறகுதான் தெரிய வந்து மறைக்குமார்கள் என்று. ஏன்? மனித ரூபம். அன்பானவர்களே, என்ன சொல்லப்பட்ட விடயங்கள் எடுப்போம், சிந்தனைக்கு எடுப்போம். இந்த சம்பவத்தினூடாகத்தான் இந்த தலைப்புக்குள் நான் நுழைந்தேன். துல்ஹஜ்ஜோடும் சம்பந்தப்படுத்தினேன். எப்பொழுது மனதை விசாலப்படுத்துவோம். பிறருடைய தேவைகளை, பிறருக்கும் தேவை இருக்கிறது, பிறருக்கும் தேவை, பிறருக்கும் வருமானம் தேவை, பிறருக்கும் பிசினஸ் நடக்க வேண்டும், பிறரும் முன்னேற வேண்டும், பிறரும் நல்லா இருக்க வேண்டும், பிறர் நல்லா இருப்பதற்கு வைத்தறிச்சல் வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது, என்னுடைய மனசு பற்றக்கூடாது என்ற சிந்தனையை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இப்படிப்பட்ட தாராள தன்மையுடன் நம்மை மாற்றுவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் ஒருவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, தயால தன்மைகளை தருவாயாக, நம்மை மாத்திரம் பற்றி சிந்திக்காமல் பிறரை பற்றி சிந்திக்கின்ற நல்ல குணத்தை தருவாயாக, பிறரை முன்னேற்றி விடுகின்ற பிறருக்கு வழிகாட்டுகின்ற நன்மக்களாக மாற்றுவாயாக, பிறருக்கு கை கொடுக்கின்றவர்களாக்குவாயாக, பிறரை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி நல்ல வழியில் அவர்களை நடத்துவதற்கு நமக்கு உதவி செய்வாயாக. எதை எடுத்தாலும் பிறரோடு பகிர்ந்து அதை அனுபவிக்கின்ற நல்ல பண்பை தருவாயாக. ஈமானின் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக.